இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அன்று ஓர் ஓய்வு நாள். இயேசு வயல் வழியே சென்று கொண்டிருந்தார். பசியாயிருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினர். பரிசேயர்கள் இதை பார்த்து இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம் சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள். அவரோ அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்தது இல்லையா? இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள். குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா? மேலும் ஓய்வு நாள்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா? ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள். ஆம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசுடைய சீடர்கள் ஓய்வு நாள் சட்டத்தை மீறி விடுகிறார்கள். எனவே சட்டம் அறிந்தவர்கள் இயேசுவை, அவருடைய சீடர்களை குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சீடர்களின் சார்பாக பேசி ஓய்வு நாள் சட்டத்தினுடைய உண்மையான அர்த்தம் என்ன என்பதை கேள்வி கேட்டவர்கள் புரிந்து கொள்ளும்படியாய் இன்றைய நற்செய்தியிலே பதில் கூறுகிறார். ஓய்வு நாள் என்பது எப்படி வந்தது? கடவுள் 6 நாட்களில் உலகை உண்டாக்கினார், 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். எனவே கடவுளைப் போல நாமும் ஓய்வு எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில்தான் இந்த ஓய்வு நாள் சட்டம் வருகிறது. அந்த 7ஆம் நாளிலே, ஓய்வு நாளிலே கடவுளை போற்றி புகழ வேண்டும், எந்த வேலையும் செய்யக்கூடாது என்ற அடிப்படையிலே இந்த சட்டம் வருகிறது. ஆனால் கடவுளே அவர்கள் மத்தியில் இருக்கிறார். மெசியா, மீட்பர், தாவீதின் ஊரிலே பிறந்தவர், இறைவாக்கினர்கள் சொன்னபடி மனிதராக இந்த உலகத்திற்கு வந்த மெசியா, அந்த கடவுள், உலகை உண்டாக்கியவர் அவர்களோடு இருக்கிற பொழுது அவரை விட மேலாக இந்த ஓய்வு நாள் சட்டத்தை இந்த பரிசேயர்களும் யூத தலைவர்களும் பார்க்கிறார்கள். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஓய்வு நாள் சட்டத்தினுடைய அர்த்தம் தெரியாமல், ஆண்டவரை புரிந்து கொள்ளாமல் இவர்கள் இப்படி இருக்கிறார்களே என்ற எண்ணத்திலே அவர்களுக்கு பதில் கொடுக்கிறார். ஓய்வு நாள் என்பது ஆண்டவரை போற்றி புகழுவதற்கான ஒரு நாள். கடவுள் 6 நாட்களாக நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், நம்மோடு உடன் பயணித்திருக்கிறார். 7ஆம் நாளிலே அந்த ஆண்டவரை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆமன்பிற்குரியவர்களே, கடவுள் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். நம்மை அற்புதமாக பாதுகாத்திருக்கிறார். நமக்கு தேவையான அருளை, ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மை, நம்முடைய குடும்பத்தை வழிநடத்தி வருகிறார். எனவே இந்த ஓய்வு நாளில், இந்த 7ஆம் நாளில் நம் ஆலயத்திற்கு சென்று, குடும்பமாக இணைந்து சென்று திருப்பலியில் கலந்து கொண்டு, ஆண்டவரே இந்த வாரம் முழுவதுமாய் எங்களை, எங்கள் குடும்பத்தை ஆசீர்வாதத்திற்கு நன்றி என்று நாம் சொல்ல வேண்டும். அதே போல இந்த புதிய வாரத்திலும், ஆண்டவரே உம்முடைய பராமரிப்பு எனக்கு, என்னுடைய குடும்பத்திற்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் குடும்பமாய் இணைந்து வந்து திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய குடும்பத்திற்கு அருளை, ஆசீர்வாதத்தை, அமைதியை கொடுப்பார். நாம் பல நேரங்களிலே இந்த ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது என்று தெரியாமல் தான் இந்த 7ஆம் நாளிலே, ஆண்டவருடைய நாளிலே நாம் அவரை தேடுவது கிடையாது. அந்த நாளிலும் நமக்கு வேலை இருக்கிறது என்று சொல்லுகிறோம். ஓய்வு என்பது
நம்முடைய உடலுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. ஆனால் நாம் எல்லா நாளிலும் வேலை செய்ய வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், எனக்காக அல்ல என்னுடைய குடும்பத்திற்காக என்றெல்லாம் நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். என் அன்பிற்குரியவர்களே, ஓய்வு நாள் என்பது கடவுள் ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரியம். நம்முடைய உடலுக்கு மனதுக்கு நாம் ஓய்வு கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே சிக்கல்கள் பிரச்சனைகள் வருகிற பொழுது நாம் அதையே குறித்து சிந்தித்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டே இருக்க தேவையில்லை. வாருங்கள், ஆண்டவரிடம் வாருங்கள். சுமை சுமந்து இருக்கக்கூடிய நமக்கு அவர் இந்த திருப்பலியிலே, குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையிலே, இந்த ஓய்வு நாளிலே நாம் அவரை தேடி வருகிற பொழுது நமக்கு அவர் இளைப்பாறுதலை கொடுப்பார், புதிய நம்பிக்கையை கொடுப்பார். திருப்பலியிலே பலர் வந்து கலந்து கொள்கிறார். எத்தனையோ குடும்பத்தில் உள்ளவர்கள் நபர்கள் எல்லாம் இணைந்து வருகிற பொழுது நாம் ஒருவர் மற்றவரை சந்திக்கிறோம், அவர்களோடு உரையாடுகிறோம், அவர்களோடு பேசுகிறோம். இப்படியாக நாம் உரையாடுகிற பொழுது, உறவை வளர்த்து கொள்ளுகிற பொழுது, அந்த உறவுகளின் வழியாக கூட ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய பாதையை காண்பிக்க கூடும், ஒரு புதிய நம்பிக்கையை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே வீட்டிற்குள்ளாய் முடங்கி கிடக்காமல் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காய் நாம் வர வேண்டும். அடுத்தபடியாக, நாம் பல நேரங்களிலே நம்மோடு இருக்கக்கூடிய, நம்முடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எந்த நேரமும் அவர்களை படிக்க வேண்டும், அதிகமான மதிப்பெண் வாங்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை தொல்லை செய்து கொண்டே இருக்கிறோம். அவர்கள் விளையாடுவதற்கு நேரம் கொடுப்பதில்லை. அவர்கள் மற்ற நண்பர்களோடு இணைந்து மகிழ்ச்சியாய் இருப்பதற்கு கூட நாம் அனுமதிப்பது கிடையாது. ஏன் இப்படி மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்று நாம் பேராசைப்படுகிறோம்? அவர்களும் வாழ்விலே மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் விரும்பும்படியான படிப்பை அவர்கள் படிக்க முடியும். ஆனால் எல்லா நேரமும் அவர்களை அதிகமாக படிப்பு சுமையை கொடுத்து நாம் துன்புறுத்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு புறம் பிள்ளைகள் படிப்பதற்கான ஆர்வம் இல்லை, எப்பொழுதும் விளையாண்டு கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். நாம் எல்லாவற்றையும் சரியான விதத்திலே பார்த்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியின் வழியாக அதைத்தான் சொல்லுகிறார். ஓய்வு நாள் என்பது அருமையான ஒரு காரியம். ஆனால் அவர்கள் அதை தவறாய் புரிந்து கொண்டு தவறாய் பயன்படுத்துகிற பொழுது, அந்த ஓய்வு நாளை கொண்டு மக்களை அடக்கி ஆளுகிற பொழுது ஆண்டவர் அதை கண்டிக்கிறார். எனவே ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த அருமையான காரியங்களை பயன்படுத்தி நம்முடைய உடலுக்கு மனதிற்கு ஓய்வு கொடுப்போம். ஓய்வு நாளிலே ஆண்டவருக்கு குடும்பமாய் இணைந்து வந்து நன்றி சொல்லுவோம். இன்னும் சிறப்பாக, உழைக்காதவன் உண்ணலாகாது என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. கடவுள் நமக்கு 6 நாட்கள் கொடுத்திருக்கிறார். உழைக்க வேண்டும், உண்மையாக நேர்மையாக. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. அன்பும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன். நீரே இவர்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலே இறை வார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்து வரக்கூடிய எல்லா நன்மைகளுக்கும், குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளிலே நாங்கள் உம்மை தேடி வந்து திருப்பலியில் கலந்து கொண்டு நன்றி சொல்லும்படியாய், குடும்பமாய் இணைந்து வந்து திருப்பலியில் கலந்து கொள்ளும்படியாய் நீர் எங்களை ஆசீர்வதியும், எங்களுக்கு ஆர்வத்தை தாரும். பல நேரங்களிலே நாங்கள் உமக்கு நன்றி சொல்ல தவறி இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னியும். நீ வரக்கூடிய நாட்களிலே உம்முடைய வார்த்தையின்படி இந்த ஓய்வு நாளை சரியாக அனுசரிக்கும்படியாய் ஆசீர்வதியும். இயேசு ஆண்டவரே, நீரே எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருக்கிறீர். நீரே எங்களை இந்நேரம் வரை ஆசீர்வதித்து வருகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குடும்பமாய் இணைந்து நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நோயாளர்களை ஒப்பு கொடுத்து இந்த நோயாளர்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீரே அவர்களை தொடும். நீரே அவர்கள் நோய்களிலிருந்து அவர்களுக்கு முழுமையான விடுதலையை கொடுப்பீராக. ஆண்டவரே, உடல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய தீய சக்தியினுடைய இந்த நோயினுடைய ஆதிக்கத்திலிருந்து இந்த பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை தாரும்.
நம்பிக்கையை தாரும், பய உணர்வுகளிலிருந்து விடுதலையை தாரும் ஆண்டவரே. இவர்களை தூய ஆவியானவரே நீரே திடப்படுத்தி தைரியத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இன்னுமாக எத்தனையோ நபர்கள் கடன் பிரச்சனைகளிலே மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு தவிக்கிற பொழுது ஆண்டவரே, அவர்கள் திக்கற்றவர்களாய் கைவிடப்பட்டவர்களாய் இருக்கிற பொழுது நீரே அவர்களுக்கு நம்பிக்கையாய் இருப்பீராக. நீரே அவர்களுடைய உழைப்பை ஆசீர்வதித்து இந்த கடன் பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வரும்படியாய் செய்வீராக. குடும்பங்களிலே இருக்கக்கூடிய சண்டைகள், கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், உறவு சிக்கல்கள் எல்லாவற்றிலும் இருந்தும் ஆண்டவரே ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்ளும்படியாய், மன்னித்து ஏற்றுக்கொள்ளும்படியாய் அன்பினால் சமாதானத்தினால் நீர் நிரப்புவீராக. இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை தாரும். எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை நீர் பாதுகாத்தருளும். திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் விரைவில் அருளும் ஆசீர்வாதத்தையும் உம்மிடம் பெற்றுக்கொள்ளும்படியாய் செய்தருளும். இயேசு ஆண்டவரே, இதோ குடி நோயாளர்களை ஒப்பு கொடுக்கிறேன். குடி போதை பழக்க வழக்கங்களிலிருந்து ஆண்டவரே இவர்களுக்கு விடுதலையை தார். மீண்டுமாய் பொறுப்போடு இவர்கள் குடும்பத்தை வழிநடத்தும்படியான நல்ல மனதை கொடுக்க வேண்டுமாய் எங்கள் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையை உம்மை பார்த்து நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். ஆமேன்.